الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. முதல் தஸ்ஹீஹ் நாவில் இருந்து வெளியாகக்கூடிய மக்களை பார்த்து வருகிறோம். இதில் இன்று இரண்டு எழுத்துக்கள், ஒன்று நூன், மற்றது ரா. இந்த இரண்டும் வெளியாகக்கூடிய மக்களை பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது இந்த நூலை பொறுத்தவரையில் நாவின் நுனி கடைசி இந்த பகுதியும் மேலுள்ள அந்த ஈரோட அந்த முறை செய்கிறது அதனோட சேர்ந்து வெளியாகும் இது நூல். சரியா? இந்த நூலுக்கு இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க அன்னிஸ்புல் முகம்மல், அதாவது பூர்த்தி செய்யப்படக்கூடிய பாதி. அதாவது இந்த நூல் இந்த இடத்தில் இருந்தும் இந்த நாசியின் ஊடாக எப்படி அந்த சத்தம் வாரதன் மூலம் தான் இந்த நூல் வெளியாகும். அப்ப இதுக்கு சொல்லுவாங்க அன்னிஸ்புல் முகம்மில், பூர்த்தி செய்யக்கூடிய அரைவாசியும் பூர்த்தி செய்யப்படக்கூடிய அரைவாசியும். நாவும் இந்த நூனுடைய பகுதியும் சேர்ந்து சரியான நூனுடைய அந்த மஹ்ரஜ் வெளியாகும். அதாவது ஒரு உண்ணாவோட ஒரு ராகத்தோட சேர்ந்து தான் நூன் வெளியாகும். இது சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அந்த சத்தத்தை பொறுத்தவரையில நூன் அன் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காத்து இந்த நாசியினூடாக மூக்கினூடாக எப்படி வாரதோ இந்த நாவும் இந்த பகுதியுடன் இணைவதன் மூலம்தான் இந்த நூனுடைய சத்தம் வெளிவருது. சரிதானே? அன், நா, நூ, நீ இதில் வந்து சாதாரணமாக அனைவரும் மொழியக்கூடிய இலேசாக மொழியக்கூடிய ஒரு ஹர்ஃப். இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வகுப்புகள் நாங்கள் சட்டங்களை பார்க்கும் பொழுது இதனுடைய சரியான உண்ணா எப்படி வரும் என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ராவுடைய மஹ்ரஜ். இந்த ராவுடைய மஹ்ரஜ் இதுவும் நாவுடைய அந்த நுனி மேலும் அதுக்கு மேலாக உள்ள இந்த முரசுடன் இணைஞ்சு வெளியாகும். இந்த ராவை பொறுத்தவரையில தனிப்பட்ட ஒரு சட்டம் பின்னால் வருது. ஆனால் இது லேசாக இந்த இடத்துல இந்த ஹர்ஃபோட சேர்த்து அந்த நம்ம தொடரக்கூடிய அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராவை வந்து இரண்டு வகையாக மொழியப்படும். ஒன்று வல்லினமாகவும் அடுத்ததாக மெல்லினமாகவும். பூர்த்தியான அந்த சட்டத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னால சுருக்கமாக சில விடயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு பாடத்தில் இந்த ராவுடைய சட்டத்தை தெளிவாக நம்ம உதாரணங்களோட பார்க்கலாம். இந்த ராவை பொறுத்தவரையில ராவுக்கு ஃபத்ஹா அல்லது தம்மா, இந்த ராவுக்கு ஃபத்ஹா அல்லது தம்மா வந்திருந்தால் அதை நாங்கள் வல்லினமாக மொழிவோம். உதாரணமாக அதே நேரம் இதுக்கு கஸ்ரா வந்திருந்தால் ராவுக்கு நாங்கள் மெல்லினமாக மொழிவோம். பாருங்க, அர் ரஹ்மான், அர் ரஹ்மான். இந்த ராவை மொழியும் பொழுது நாவும் அந்த இடத்துல பண்றதோட நாவுக்கு இடையில சின்ன துவாரம் வந்து அதாவது அந்த காத்து வெளியாகிறது மூலம்தான் ராவுடைய சரியான பண்றது. அந்த காத்தை அடைச்சிட்டோம்னு சொன்னா பல ராக்கள் வெளியாகும். உதாரணமா சிலவங்க பண்ணுவாங்க. அது என்ன நடந்தது, அந்த காத்தை நாங்க வெளியாகிறதுக்கு இடைவெளி ஒன்று விடாம நாவுல நாங்க என்ன செஞ்சு அடைச்சிட்டோம். அப்போ அர் ரஹ்மான், அர் ரஹ்மான். சரிதானே? இப்படி ஃபத்ஹா வந்தால் கனமாகவோ கஸ்ரா வந்தா நாம என்ன உதாரணத்துல பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு இதுக்கு ராவுக்கு என்ன வந்திருக்குது, ஃபத்ஹா வந்திருக்குது. அப்ப நாங்க இதை மொழியும் பொழுது அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க. சும்மா அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹீமுக்கும் என்ன வந்திருக்குது, ஃபத்ஹா. அப்ப அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் நபில ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நபில.
ரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க அதே மாதிரி இஹ்தினஸ் சிராத்தல் சிராத்தல் பில ராவுக்கு என்ன வந்தீங்க ஃபத்ஹா வந்தா இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். அதே மாதிரி இங்க பாருங்க இந்த ராவுக்கு என்ன வந்தீங்க ஃபத்ஹா சிராத்தல் லதீன هنا صراط الذين نبلا صراط الذين أنعمت عليهم. ഇങ്ങനെയൊക്കെ വന്നിരിക്ക് കസ്ര ഗൈരിൽ എന്നപ്പില്ല ഇങ്ങനെയൊക്കെ നാം മെല്ലിന ഗൈരിൽ غير المغضوب عليهم ولا الضالين. طيب كمان قل أعوذ برا இந்த குர்ஆன்லயே இந்த ராவுக்கு பாருங்க நிரம்பு கொடுத்தீங்க தஜீத் குர்ஆன்ல இன்ஷா அல்லாஹ் தஜீத் சட்டங்களை படிச்ச பின்னால நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் ஏன் நிரம்பு கொடுத்தீங்கறாங்க. எனக்கு பாருங்க இது ரா இது வல்லினம் அடுத்த காட்டுறது கொடுத்தி قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر النبلة من شر الوسواس النبلة هذا من شر هذا بالتياسة شر كم تقول شر أيضا ألتم بدواه كودكم أريدم ألتم بدواه كودكم من شر الوسواس الذي يوسوس في صدور الناس. صدور نقولنا في الآية را بلنا صدور الناس. هذا ما نقول سورة مين قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر شر பழக்கம் எடுத்துட்டோம்னு சொன்னா தானாக வரும். ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இதுல இந்த ரா மட்டும் தான் வல்லினம் பில் மத்த எல்லாமே மெல்லினம் மின் ஷர்ரி ومن شر خير إن شاء الله இது வரக்கூடிய மஹ்ரஜ்களை வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ராவுடைய சட்டத்தை நாம எடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் டைம் முன்னால தேவைப்படும். அதனால இது வரக்கூடிய பார்க்கலாம்.